ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரைஸ் ஆஃப் தி லிமிட்லெஸ் நெக்ரோமான்சர் மனோட 6வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம எல்லாரும் சேர்மன் கிட்ட ஹீரோவை பத்தி சொல்லியிருப்பாரு. அப்ப சேர்மனும் ஹீரோ கிட்ட ஷாக் ஆயிட்டு, நான் உன்னை சீக்கிரம் மீட் பண்ணி ஆகணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு இருப்பாரு. நம்ம ஹீரோவை பார்த்தா அந்த பிளஸிங் ரிஃப்ட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்த உடனே ஒரு அசாசின் பைத்தியக்காரன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணியிருப்பான். ஹீரோ இதுல வெறியாயிட்டு, எவன்டா என்ன அட்டாக் பண்ணது, அவனை கொல்லாம விட மாட்டான் அப்படின்னு அந்த அசாசினை ஒரு வழியா போட்டு முடிச்சுட்டு அவனோட சோல் அப்சர்வ் பண்ணி ஒரு ஸ்கெலிட்டனை அசாசின் ஸ்கெலிட்டன் மாத்திருப்பான். கடைசியில நம்ம எல்லாரும் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இங்க என்னடா நடந்திருக்கு அப்படின்னு டென்ஷன் ஆயிருப்பாரு. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே நம்ம எல்லாரும் அப்படின்னா நீ அந்த பிளஸிங் கிஃப்ட் விட்டு வெளியே வந்த உடனே உன்னை ஒரு அசாசின் ஆம்போஸ் பண்ணிட்டான்னு சொல்றியா அப்படிங்கிறாரு. ஹீரோவும் ஆமா இல்ல இருக்கிற உள்ளி அப்படின்ட்டு ஜஸ்ட் மிஸ் ஒரு செகண்டுக்கு முன்னாடி வந்திருந்தாரா கூட என்னோட ஆர்ச்சர் அதான் எவாலோட அண்டத்தோட எபிலிட்டி இவருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த டெலிபோர்டேஷன் ஸ்கில்லை வச்சுட்டு இவரு படுத்துற பாடு ஐயா தாங்க முடியலையே அப்படின்ட்டுக்கிறான். அப்ப எல்டரும் உன்னோட டீமெண்ட்ஸ் எல்லாம் எங்கன்னு கேட்கிறாரு. ஹீரோவும் என்னது டீமெட்ஸான்னு ஷாக் ஆகுறான். இதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆயிட்டு, ஏன்டா முட்டாளே என்னோட வார்னிங்கே இக்னோர் பண்ணிட்டு தனியா என்ன தைரியம் இருந்தா அந்த ரிஃப்ட்டுக்குள்ள என்டர் ஆயிருப்ப. ஒருவேளை நீ மட்டும் அந்த ரிஃப்ட்டுக்குள்ள செத்து இருந்த அப்படின்னா எங்க அசூர் டிராகன் கில்டுக்கு இல்ல இந்த என்டையர் நேஷனுக்கு அது ஒரு பெரிய லாஸ் தெரியுமா அப்படின்னு டென்ஷன்ல ஒரு பவர்லாம் ரிலீஸ் பண்றாரு. நம்ம ஹீரோவும் எல்லாரும் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, ஏன்னா அந்த டஞ்சனுக்குள்ள என்னோட ஈக்குவல் லெவல் மான்ஸ்டர் இருந்ததுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைச்சுதான் உள்ள போனேன் அப்படிங்கிறான். அப்ப எல்லாரும் இவனோட கான்ஃபிடன்ஸை பார்க்கும்போது நம்ம சேர்மனை சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கு அப்படிங்கிறாரு. ஹீரோவும் எல்லாரும் க்ரௌலி நாம நாளைக்கு காலையில தானே மீட் பண்ற மாதிரி இருந்துச்சு, பட் எதுக்கு இப்போ வந்தீங்கன்னு கேட்கறான். எல்லாரும் உன்னை பத்தி சேர்மன் நான் சொன்னேன், அவரு உன்னை சீக்கிரமா ஹெட் குவார்டர்ஸுக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படிங்கிறாரு. ஹீரோவும் என்னது அசூர் டிராகன் கில்டுக்கு இப்போ வேவான்னு கேட்கறான். எல்லாரும் ஆமாண்டா சேர்மன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு, அதனால சீக்கிரமா போகணும் அப்படின்ட்டு கூப்பிடுறாரு. ஹீரோவும் அப்படின்னா இதெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு அந்த அசாசின் பாடி பார்த்துட்டு போறான். எல்லாரும் அதை பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்மளோட அசூர் டிராகன் கில்டே இதெல்லாம் மூடி மறைச்சிரும், அண்டு நம்ம ஹெட் குவார்டர்ஸுக்கு போறதுக்குள்ள இதை பத்தி டீட்டெயில் ரிப்போர்ட்டும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் எல்டர் நாம இப்ப டெலிபோர்ட் ஆகி போறது இல்லையான்னு கேட்கறான். எல்டரும் எனது ஒன்றும் ஸ்பேஸ் டைப் எபிலிட்டி இல்ல, அதனால நம்மளால டெலிபோர்ட் ஆக முடியாது அப்படிங்கிறாரு. ஹீரோவும் இதை கேட்டு ஷாக் ஆயிட்டு, பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி அகாடமிலையும் இப்பயும் நீங்க எப்படி அப்பீரியானீங்கன்னு கேட்கறான். எல்டரும் நான் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஏற்கனவே அந்த இடத்துக்கு போய் ஒரு மேஜிக் அரேவை போட்டேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு என்னால எப்போ வேணாலும் போக முடியும் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் ஓ அப்படின்னா இந்த பில்டிங்லயும் ஒரு அரேவை நீங்க வச்சிருந்தீங்களான்னு கேட்கறான். எல்டரும் இல்ல இந்த டைம் நான் அவனோட நைட் சைடு ரோப்ல தான் அந்த மேஜிக் அரேவை வச்சிருந்தேன் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் என்னது என்னோட ரோப்லயான்னு ஷாக் ஆகுறான். எல்டரும் டே நீ ஒன்னும் அவ்வளவு பதட்டப்பட வேண்டாம், இந்த அரேவை ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும், சோ உன்னோட கோட்ல இருக்க அரேவும் சீக்கிரம் மறைஞ்சிடும் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு கார் வருது, அதுல இருந்து 2 பேர் வரானுங்க. அதுல ஒருத்தனும் எல்டர் உங்களோட ரைடு சேஃபா அமையறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படிங்கிறான். நம்ம எல்டரும் டே இந்த பில்டிங் மேல ஒரு அசாசினோட காப்ஸ் இருக்கு, அதை சீக்கிரம் கிளீன் பண்ணிட்டு அவனோட ஐடென்டிட்டியை எனக்கு ரிப்போர்ட் பண்ணு அப்படிங்கிறாரு. அவனுங்களும் எஸ் சார் வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க அப்படின்ட்டு அங்கிருந்து போறானுங்க. நம்ம ஹீரோவும் இவனுங்களை பார்க்கும் போது அவேக்கன் ஆகாதங்க மாதிரி இருக்கு அப்படின்னு இந்த கில்டுல நான் காம்பேக்ட் மெம்பர்ஸும் இருக்காங்களான்னு பாக்குறான். எல்லாரும் டே சீக்கிரம் கார்ல ஏறு, சேர்மனை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்க கூடாது அப்படிங்கிறாரு. ஹீரோவும் ஓகே அப்படின்ட்டு போறான். அப்ப அந்த கார்ல இருந்து இறங்கினானுங்களா, அதுல ஒருத்தனும் நம்ம வைஸ் சேர்மனை இவனை பர்சனலா எஸ்கார்ட் பண்ணி கூட்டிட்டு போறாரா. இந்த பொடி பையனுக்கு என்ன வாழ்வை, இவனை நினைச்சா எனக்கே கொஞ்சம் பொறாமையா இருக்கு அப்படிங்கிறாரு. பக்கத்துல இருந்தவனும் டேய் இவன் வெறும் சாதாரண ஸ்கூல் பையன் தான், இவனை பார்த்தலாம் நீ ஒன்றும் பொறாமப்பட வேண்டாம் அப்படிங்கிறான். அந்த ஒல்லியா இருந்தவனும் இல்லடா நீ தப்பா நினைக்கிற, அவனுக்குள்ள ஹிடன் எஸ் ரேங்குக்கான எபிலிட்டி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறான். அந்த மொட்டையும் டே முட்டாளே அவன் ஆக்சுவலா ஒரு சி ரேங்க் நெக்ரோமான்சர் அப்படிங்கிறான். இதை கேட்டு அவனும் ஷாக் ஆயிட்டே டே இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, நம்மளோட கில்டு மினிமம் பி ரேங்குக்கு மேல இருந்தாதான் ரெக்யூட்டே பண்ணோம், பட் இந்த மாதிரி சி ரேங்க் குப்பையெல்லாம் எப்பந்தரா ரெக்யூட் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னு ஷாக்ல கேட்கறான். அந்த மொட்டையும் அதே ஷாக்ல எனக்கும் தெரியல, பட் நான் ஸ்கேன் பண்ணப்ப இவன் ஒரு சி ரேங்க்னு தான் எனக்கு காட்டுச்சு அப்படிங்கிறான். இவனுக்கு ஏதோ ஸ்கேன் பண்ற மாதிரி எபிலிட்டி இருக்கும் போல. அந்த இன்னொருத்தனும் இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, உன்னோட டிடெக்ஷன் ஈவன் எஸ் ரேங்க் இருந்தா கூட அதை நோட்டீஸ் பண்ணிரும், இதை எப்படா மிஸ் பண்ணணும்னு கேட்கறான். அந்த மொட்டையும் ஒருவேளை நான் இன்ஸ்டன்டா டிடெக்ட் பண்ணதுனால இது ஃபேக் டேட்டாவை ஷோ பண்ணிருச்சா, இல்ல என்னதான் இருந்தாலும் அந்த கை பாக்குறதுக்கு டெரிஃபைங்கா தான் இருக்கான் அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோவா அந்த காருக்குள்ள இல்ல நான் கூடி சீக்கிரமே அசூர் டிராகன் கில்டோட சேர்மனை பார்க்க போறோம், இதெல்லாம் என் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்ல, அண்ட் இவரு தானே இந்த நேஷன்லயே ஸ்ட்ராங்கஸ்டான மெம்பரும் கூட அப்படின்னு ஷாக்லயே இருக்கான். நம்ம எல்லாரும் டே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணடா, எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுற, காம் டவுன் ஆகு, அவர் ஒன்னும் கடிச்சு திங்க மாட்டாரு, அப்புறம் நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஹீரோவும் அந்த ஹெட் குவார்டர்ஸை பார்த்துட்டு ஓ இதுதான் அசூர் டிராகன் கில்டோட ஹெட் குவார்டர்ஸா, இது பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு அப்படிங்கிறான். எல்டரும் என்ன ஃபாலோ பண்ணு அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. அந்த டோர்லயே பார்த்தா ஒரு பயங்கரமான டிராகன் பொம்மைலாம் இருக்கு. அப்போ உள்ள இருந்து ஒரு கார்டு வந்து வைஸ் சேர்மன் வெல்கம் பேக் அப்படிங்கிறான். அந்த எல்டரும் இன்ன சீக்கிரம் சேர்மன் கூட்டிட்டு போ அப்படிங்கிற
அப்படிங்கிறாரு. அவனும் ஓகே சார் அப்படின்ட்டு சேர்மன் கூட்டிட்டு போறான். ஹீரோவும் அங்க முன்னாடி இருக்கவங்களை பார்த்துட்டு சாதாரண காட்ஸே ஏ ரேங்க்ல இருக்கானுங்களா, அது மட்டும் இல்லாம இவனுங்க கண்டிப்பா 50 லெவலுக்கு மேலதான் இருக்கணும்னு ஷாக்லயே பாக்குறான். அப்ப அந்த கார்டும் எல்லர் கிரௌலி எங்களோட ரேங்க் கம்மியா இருக்கிறதுனால இதுக்கு மேல எங்களால வர முடியாது அப்படிங்கிறான். நம்ம எல்லாரும் தேங்க்ஸ் அப்படின்ட்டு இந்த டோரை நீ இப்ப ஓபன் பண்ணா அப்படிங்கிறாரு. ஹீரோவும் இல்ல ஒரு 50 லெவல்ல இருக்க சோல்ஜராலேயே இந்த டோரை ஓபன் பண்ண முடியாது அப்படின்னா இதுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பர்சன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. சரி ஓகே ரொம்ப யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு அந்த டோர் திறக்கிறான். திறந்து பார்த்தா நம்ம சேர்மன் பேயாட்ட உட்காந்துக்கிட்டு செட்ரிக் த்ரோன்ஹில் ஏ ரேங்க் அசாசின், இந்த நேஷனோட மோஸ்ட் வாண்டட் கிரிமினலும் கூட. அது மட்டும் இல்லாம இவனை எல்லாத்துக்கும் டிஸ்டன்ட் ரீப்பர்னு கூப்பிடுவாங்க. அண்ட் இவன் பண்ணன 30 அசாசினேஷன்ல 0 ஃபெயிலியர்ஸோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். பட் ஒரு 18 லெவல்ல இருக்க ஒருத்தன் அவனை எலிமினேட் பண்ணிட்டானான்னு கேட்கிறாரு. நம்ம ஹீரோவும் இம்ப்ரெசிவ், இந்த அசூர் டிராகன் கில்டோட சேர்மனு கிட்ட இவ்வளவு பவர் இருக்கு, அதுக்குள்ள அவனோட ஃபுல் ப்ரொஃபைலையும் ஆராய்ஞ்சிட்டாரேன்னு பாக்குறான். அப்ப சேர்மனும் தியரிட்டிக்கலி ஏ ரேங்க்ல இருக்க ஒருத்தன் எஸ் ரேங்க்ல இருக்க ஒருத்தனை தோக்கடிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நடுவுல 3 லெவல் கேப் இருக்கும். அண்ட் நீயும் ஒரு சி ரேங்க் ஜஸ்ட் நவ் ஒரு ஏ ரேங்க் அசாசினை எலிமினேட் பண்ணிட்ட. உங்களுக்கு நடுவுல 7 லெவல் கேப்ஸ் இருக்கு. ஈவன் நீ அன்லிமிட்டெட் சமன்ஸ் பண்ணியிருந்தாலும் அந்த செட்ரிக் எந்த அளவுக்கு கேப்பபிள் அப்படின்னா உன்னோட சமன்ஸ் அவனை நெருங்கறதுக்கு முன்னாடியே உன்னை கொன்னு இருப்பான். சரி சொல்லு, நீ என்கிட்ட இருந்து இன்னும் எவ்வளவு மறைக்கிற அப்படின்னு கேக்குறாரு. இவரோட பேரு விக்டர் லாங்லி, கிளாஸ் பிளட் லைன் வாரியர் எஸ் ரேங்க். ஹீரோவும் அதெல்லாம் கேட்டு ஷாக் ஆகிட்டு இல்ல ஒரு நிமிஷம், இது என்னோட இமேஜினேஷனா இல்ல நான் சென்ஸ் பண்றது கரெக்டா, இவர்கிட்ட இருந்து எதுக்குடா கில்லிங் இன்டென்ட் வருது அப்படின்னு ஷாக்ல பாக்குறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த அட்ரைனும் யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப டெம்பரவரி அன்அவைலபிள், ப்ளீஸ் ட்ரை அகைன் லேட்டர் அப்படின்னு சொல்லுது. இதுல அவனும் கடுப்பாயிட்டு முழுசா ஒரு நைட் ஆயிருச்சு. பட் இருந்தாலும் அந்த செட்ரிக் நாய்கிட்ட இருந்து ஒரு சின்ன நியூஸ் கூட வரல. அவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கடுப்புல அந்த போனை உடைச்சிட்டு என்னோட பிரதர் சொன்னா இந்த அசாசின்ஸ் நாய்களையே நம்ப கூடாதுன்னு, அதே மாதிரி பணத்தை கிணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டானா அப்படின்ட்டு இல்ல இப்ப எனக்கு வேற சாய்ஸ் இல்ல, நான் அவனுக்கு தான் ஃபோன் பண்ணும் போல அப்படின்ட்டு ஆமா நான் அட்ரைன் தான் பேசுறேன், நான் கொஞ்சம் பிரச்சனையில இருக்கேன், உன்னோட ஹெல்ப் தேவை, சீக்கிரமா பிரதர் அப்படிங்கிறான். அவனோட பிரதர் காரணம் எனது பிரச்சனையா, உனக்கு பிரச்சனை கொடுக்குற அளவுக்கு இந்த அரோரா சிட்டில யாரா இருக்காங்க, என்ன தைரியம் இருந்தா பேக்வுட் ஃபேமிலி மேல அவனுக்கு கையை வச்சிருப்பானுங்க, அது யாருன்னு கேக்குறான். இந்த அட்ரைனோ இல்ல ஒரு முட்டாளே என்ன இந்த ஸ்கூலை சுத்தி நாய் மாதிரி நடக்க வச்சிட்டான் அப்படிங்கிறான். அந்த பிரதரும் என்னடா சொல்ற அப்படின்ட்டு சரி நான் இப்ப ஒரு கில்டு மிஷன்ல இருக்கேன் அப்படிங்கிறான். அப்ப ஃபாஸ்ட் லேண்ட்ல இருக்க பியர் கிங் அப்படிங்கிற ஒரு டீமன் பீஸ்ட் லெவல் 35 இருந்துகிட்டே அந்த பிரதர் காரன் அட்டாக் பண்ண வருது. அந்த பிரதர் காரனும் டே நான் சீக்கிரமா இதெல்லாம் முடிச்சுட்டு ஹோமுக்கு வந்து அதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு என்னோட வலியை விட்டு நவுந்து போ கரடியே அப்படின்னு வந்த பீஸ்ட ஒரே அடி அடிச்சு பறக்க விட்டுட்டான். அப்புறம் அந்த அசூர் டிராகன் கில்டோட ஹெட் குவார்ட்டர்ஸை காட்டுறாங்க. நம்ம சேர்மனும் சரி இப்ப சொல்லு எங்க கிட்ட இருந்து இன்னும் நீ எவ்வளவு மறைக்கிறன்னு கேக்குறாரு. அப்ப ஹீரோவும் அவனோட ஸ்டாஃப் எடுத்துட்டு இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிறான். இதை கேட்டு அந்த சேர்மனும் டென்ஷன் ஆகிட்டு என்னடா நீ சாக விரும்புறியா அப்படின்னு அவனோட கில்லிங் இன்டென்ட்டை ரிலீஸ் பண்றாரு. ஹீரோவும் அவனோட டெத் கிளேட் அப்புறம் நிறைய நெக்ரோமேட்டிக் சோல்ஜரை சமான் பண்ணி விட்டு நான் சீக்கிரமா இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்குள்ள இருந்து தப்பிச்சு வெளியே போகணும், அதுக்காக என்னோட டெத் கிளேர் ஸ்கில்லும் என்னோட சோல்ஜரும் கொஞ்சம் டைம் வாங்கி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஓடிட்டு இருக்கிறான். அந்த சேர்மனும் என்னடா குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்கிறா அப்படின்னு அவனோட டெத் கிளேர் ஸ்கில்ல அசால்ட்டா உடச்சு போட்டாரு. இப்போ அவர் ஃபியர்ல இருந்த டியூரேஷனே 0.01 செகண்ட் தான். இதை பார்த்து ஷாக்கான நம்ம ஹீரோவும் என்னோட டெத் கிளேட் ஸ்கில்லே ஈவன் சிங்கிள் செகண்ட் கூட அவரை தாக்கு பிடிக்கலையா, என்னடா இந்த ஆளு இவ்வளவு மான்ஸ்டர்ஸான ஸ்ட்ரென்த் வச்சிருக்காரு அப்படின்னு ஷாக் ஆயிட்டு என்னோட சோல்ஜர்ஸ் ஆகுது கொஞ்சம் டைம் வாங்கி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அங்க ஓடிட்டு இருக்கிறான். அவன் அங்கிருந்து அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள அங்கிருந்த மொத்த சோல்ஜர் கதையும் காலி. அந்த ஈல்டரும் ஒரு டெவில் மாதிரி நடந்து வராரு. ஹீரோவும் வேற வழி இல்லாம மறுபடியும் அவனோட நெக்ரோமேட்டிக் சோல்ஜரை சமன் பண்ணி அதை கன் பவுடர் ஸ்கெலிட்டனா மாத்தி சீக்கிரம் எனக்கு ஒரு வழியை கிரியேட் பண்ணி கூட அப்படிங்கிறான். அந்த சேர்மனும் கன் பவுடர் ஸ்கெலிட்டன் அடிக்க வந்துட்டாரு. அது பார்த்தா பிளாஸ்ட் ஆகுது, அவருக்கு ஒண்ணுமே ஆகல. ஹீரோவும் இல்ல இந்த எக்ஸ்ப்ளோஷன்லயும் இவரோட பாடி தாங்குதா அப்படின்ட்டு சரி இதையும் கொஞ்சம் எடுத்து அங்க சேர்மன் அப்படின்னு இன்னும் நிறைய கன் பவுடர் ஸ்கெலிட்டன் அமுச்சு விடுறான். அப்ப கீழே இருக்கவங்களும் டேய் இந்த சவுண்டு சேர்மன் ரூம்ல இருந்தா வருது, பட் அவரோட ஆபீஸ் தான் சவுண்ட் ப்ரூஃப் ஆச்சு, அதை தாண்டி அங்க இருந்து சத்தம் வருதுன்னா ஏதாவது பிரச்சனையாகுமான்னு அந்த மொட்டை கேட்கறான். பக்கத்துல இருந்தவனும் இல்ல எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு பொடி பையன் போனால அவனோட ஸ்கில்ல டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு போல அப்படிங்கிறான். அந்த மொட்டையும் அப்ப இந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுது அப்படின்னா இப்ப போன பொடி பையனா எஸ் ரேங்கான்னு ஷாக் ஆகுறான். பக்கத்துல இருந்தவனும் ஆப்வியஸ்லி ஒரு டாப் டயர் எஸ் ரேங்க் அளவுக்கு பவர் வச்சுட்டு இருந்தா மட்டும் தான் நம்ம சேர்மன் ஆபீஸ்ல இருந்து வெளியே சவுண்டே ஏற்படுத்த முடியும், அப்படி இல்லைன்னா எதுக்கிட்ட சேர்மன் அவனை கூட்டிட்டு போக போறாருன்னு பாக்குறான். அப்ப ஹீரோவை பார்க்கணுமே கிட்டத்தட்ட முழு மனாவும் முடிகிற ஸ்டேஜ்ல ஈவன் அசூர் டிராகன் கில்டோட சேர்மனாவே இருந்தாலும் இத்தனை கன் பவுடர் ஸ்கெலிட்டன்ல இருந்து ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்லாம வெளியே வரதெல்லாம் நடக்காத காரியம் அப்படின்னு பாக்குறான். ஆக்சுவலா பார்த்தா அந்த சேர்மனு ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்லாம தான் வந்திருக்காரு. இதை பார்த்து ஹீரோவும் ஷாக்
ஷாக் ஆயிட்டு இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, கன்ஃபார்ம் இவரு டைரக்டா நிறைய எக்ஸ்ப்ளோஷனா வாங்கியிருக்கணும், பட் இருந்தாலும் எப்படி ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்லாம வெளியே வந்திருக்க முடியும் அப்படின்னு ஷாக்லயே பாக்குறான். கைஸ் எல்லாரும் ஒரு 30 நிமிஷம் 1 மணி நேரம் வீடியோ போட சொல்றீங்க, பட் என்னால முடியல. அப்புறம் கைஸ் நான் அடுத்த சாப்டரை ஒரு 7 இல்லைனா 8 மணிக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். ஏன்டா 2 வீடியோ ஒரே சமயத்தில் அப்லோட் பண்ண வேண்டியதான்னு கேட்பீங்க. நான் காலேஜ் போயிட்டு வந்துட்டு தான் இன்னொரு வீடியோ எடிட் பண்ணணும். ஸோ அடுத்த வீடியோ 7-8 மணிக்கு வரல அப்படின்னா 9-10 மணிக்கு கூட வந்துடும். கன்ஃபார்ம் இன்னைக்கு அடுத்த வீடியோ வந்துடும். இன்னைக்கு நீங்க டைம் இருந்தால் அதை செக் பண்ணலாம், இல்லை நாளைக்கு கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி ஓகே, இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.